பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இந்த மாதம் தகவல் பெறும் உரிமை சட்டத்துல ஒவ்வொரு அரசு அலுவலகத்தையும் கலாய்வு செய்கிற மாதம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்துல நிறைய அலுவலகங்களை நம்ம கலாய்வு செய்யக்கூடிய சூழல் நமக்கு உருவாயிருக்கு. நாமும் நம்மை சார்ந்த நம்முடைய டீமும் தொடர்ச்சியாக கலாய்வு பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு 23/1/2024 ஒரு சிறப்பான கலாய்வு ஒன்று இருக்கு. எங்கன்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே பழனி பகுதியில் நம்ம வட்டாட்சி அலுவலகத்தையும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தையும் கலாய்வு பண்ணியிருக்கோம். நம்ம டீம் போய் கலாய்வு பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இதே டீம் தான் கலாய்க்கு போகிறாங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேலக்கோட்டை அப்படிங்கிற கிராம ஊராட்சிக்கு தான் கலாய்க்கு போகிறாங்க. கலாய்வு பிஐஓ அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த அனுமதி வச்சு தான் நம்ம கலாய்க்கு போயிருக்காங்க நம்ம டீமு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜான் பெருட்டோ, அன்புக்கினிய சகோதரர் ஏதாச்சும் யூடியூப் நிர்வாகி காளிதாஸ், இவங்க இணைந்து நடத்தின கலாய்வு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. மிக தரமான நபர்கள் அந்த ரெண்டு பேரும். ஜான் பெருட்டோவும் என் கூட நிறைய இடங்கள்ல கலந்துருக்காரு. நாமும் அவர் கூட ஜாயின் பண்ணி நிறைய கலாய்வு பண்ணியிருக்கோம். சமீபத்தில் அவர் ஒரு கிராம ஊராட்சியை கலாய்வு பண்ணி கிட்டத்தட்ட 970 பக்கங்கள் எடுத்து அதெல்லாம் கேட்டிருக்காரு. ஆல்ரெடி அதெல்லாம் பே பண்ணி அதை வாங்குறதுக்கு அவர் முயற்சியில் இறங்கியிருக்காரு. இன்றைக்கு தான் அதற்கான கட்டணத்தை செலுத்திட்டு அவர் வாங்குறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி ஏதாச்சும் யூடியூப் நிர்வாகி திரு காளிதாஸ் அவங்க ஏற்கனவே ஒரு கிராம ஊராட்சியை கலாய்வு செய்து அங்கிருந்து போலி பில்கள் கண்டுபிடித்து அந்த போலி பில்களை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு மேல முறைகேடு நடந்தது. அந்த முறைகேடையும் வெளியில கொண்டு கிட்டத்தட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கலைங்கிறக்காண்டி ஹைகோர்ட்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. தற்போது அந்த வழக்கு ஹைகோர்ட்ல இருக்கு. ஸோ அது கண்டிப்பாக விசாரணைக்கு கூடிய விரைவில் அதற்கான முயற்சியை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கக்கூடிய சகோதரர் தான் அன்புக்கினிய நண்பர் காளிதாஸ். ஏற்கனவே செய்தி சேனல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. சகோதரர் செய்த அந்த கலாய்வு சம்பந்தமான வீடியோக்கள்லாம் நிறைய வெளியில் செய்தியில் வந்தது. ஸோ அப்படி ஒரு தரமான நபர்கள் தான் நாளைக்கு மேலக்கோட்டை ஊராட்சியை கலாய்வு செய்ய வர்றாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பழனி மண்ணின் மைந்தர்களும் நம்மோட இணைஞ்சு செயல்படுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பழனி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை கலாய்வு செய்யும் போது அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு நம்ம நண்பர்கள் அங்கே இருந்து கலாய்வு செய்தாங்க. அப்போ அங்கே கிடைக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு நம்ம கைக்கு வரல. ஆல்ரெடி எவ்வளோ கட்டணம் செலுத்தணுமோ அதெல்லாம் கட்டணம் செலுத்தி வாங்குறதுக்கான முயற்சி நம்ம இறங்கியிருக்கோம். ஸோ அந்த ஆவணங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன அதன் மீது நம்ம நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து நம்ம செய்வோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கலாய்வு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸோ அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் நமக்கு வேண்டப்பட்ட நண்பர்களுக்கு தகவல் கொடுத்து பேசியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த கிராம ஊராட்சி சம்பந்தமாகவே அவங்க பேசியிருக்காங்க. ஆகவே தான் நம்மளுக்கு ஒரு சில சந்தேகங்கள், ஒரு சில கேள்விகள்லாம் எழ ஆரம்பிக்குது. ஏன் பழனி ஒன்றியத்தில் இவ்வளவு நிறைய ஊராட்சிகள் இருக்குது, மேலக்கோட்டை மட்டும் ஏன் நீங்கள் கலாய்வு செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு சில நிகழ்வுகள்லாம் இல்லீகல் நடக்குது அப்படிங்கிற தொடர் குற்றச்சாட்டு நம்மக்கிட்ட வந்துச்சு. ஸோ வந்ததன் காரணமாக தம்பி ஜான் பெருட்டோ ஆர்டிஐ அப்பீல் பண்ணி இப்போ கலாய்க்கு அனுமதி வாங்கி அங்கே போய் கலாய் பண்ண போறாங்க. இப்படி தமிழகத்துல எந்த ஒரு அரசு அலுவலகத்துல நடக்கக்கூடிய முறைகேடையும் நம்ம வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத உறவுகளுக்கு விளங்க வைக்கணும். அப்படிங்கிறதுக்காண்டியே இந்த பல கலாய்வுகளை நம்ம நிகழ்த்தின வண்ணம் இருக்கும். இந்த கலாய்வு என்பது தொடரும். நம்ம ஏற்கனவே பல அலுவலகங்களை கலாய்வு செய்து அந்த அனுபவங்களை எல்லாம் நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு அலுவலகத்தை கலாய்வு பண்ண அங்க என்னென்ன நடக்குது, என்ன நடைமுறை இருக்கு அப்படிங்கிற நம்ம சேனல்ல பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த அளவுல பாத்தீங்கன்னா நாளைக்கு அந்த கலாய்வு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க என்னென்ன நம்ம நண்பர்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாங்க, எப்படிப்பட்ட விஷயங்கள் இங்க நடக்குது அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் நம்மள்ட்ட கேதர் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன அது மீது நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம குழு சேர்ந்து நம்ம பேசி அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறோம். ஸோ அதனால எங்கெல்லாம் ஊழல் பெருத்து போயிருக்கோ அங்கெல்லாம் இது போன்ற கலாய்வுகளை நிகழ்த்துவதற்கு உறவுகள் நீங்க முன்வர வேண்டும். இந்திய குடிமகன் எவரும் இந்த சட்டத்தை பயன்படுத்தலாம். அதுக்கு வயது வரம்பெல்லாம் கிடையாது. ஆகவே தாராளமாக இந்த சட்டத்தை பயன்படுத்தி உங்க ஏரியாக்கள்ல ஊழல் லஞ்சம் இல்லாம சுத்தப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த கலாய்வு முடிஞ்ச உடனே அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற நிகழ்வை கண்டிப்பா நம்ம டீம் நேரடியாக வந்ததுக்கு அப்புறம் அவங்களே உங்க முன்னாடி அமர வைத்து நம்ம இந்த கலாய்வு சம்பந்தமான சுவாரஸ்யமான தகவல்களை நிச்சயம் நம்ம சேனல்ல வெளியிடுவோம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். மற்றவர்களுக்கும் போய் நிச்சயம் மறக்காம பயிருங்க. மீது நல்லதோடு வேற நம்ம சந்திக்கிறேன். நன்றி.